டே நம்பர் 8. ஆல்ரைட், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க வந்து அப்படியே கொண்டு வரலாம், பார்க்கலாம். ஆல்ரைட், டே நம்பர் 8. காலையில நான் கண்பிடித்தேன். ஓகே, நான் ஈவன் இப்படி போடுறேன். நான் கண்பிடித்தேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும். காலைல ஏந்திரிக்கிறேன். எப்படி சொல்வீங்க இங்கிலீஷ்ல? ஐ நல்லா நல்லா பார்க்கணும். கண்பிடித்தேன் ரொம்ப சிம்பிளா. நம்ம இதுவரை கத்துக்கிட்ட 7 நாள் கத்துக்கிட்டதை வச்சு ரொம்ப ஈஸியா சொல்லணும். I wake up. woke up பாருங்க. I woke up கண்பிடித்தேன். இப்ப போட்டுக்கலாம், இங்க ஒண்ணும் தப்பு இல்ல. I wake up. இது வந்து கண்பிடிக்கிறேன். சரிங்களா? கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். இப்ப பாருங்க, நாளைக்கு என்ன பண்ணுவேன்? நாளைக்கு என்ன பண்ணுவேன்? கண்விழிப்பேன். I will wake up. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் வந்து சாரம் போடுற மாதிரி தமிழை யூஸ் பண்றேன் ஒரே ஒரு வாட்டி. ஆனா நீங்க இங்கிலீஷ் மூணுமே பண்ணணும். ஐ woke up yesterday, ஐ wake up daily. பாருங்க, ஐ wake up நீங்க எழுத வேணாம் இதெல்லாம். இத மட்டும் ஸ்கிரீன்ல உள்ளது மட்டும் பார்த்த போதும். ஐ woke up yesterday, ஐ wake up daily, ஐ will wake up tomorrow. ரைட், டுமாரோ. இப்ப பாருங்க, இது 3 பார்ட் அப்படியே வச்சுங்க. டெய்லி பண்றது, நேத்தி பண்ணது, நாளைக்கு பண்ண போறது. நான் கண்பிடித்தேன் ரொம்ப முக்கியம். woke up, இந்த woke up wake up, இந்த work வந்து இப்படி வருதுன்னு வச்சுங்களேன். இதை வந்து மைண்ட் உடனே உங்களுக்கு தோன்றது 5ஆ போடணும். வேக், இது எப்படி போடுவீங்க? woke. இது வந்து அமெரிக்கால wokenபாங்க. ஓகே, wokenபாங்க. இதுவே யூகேல வந்து wokenே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஒண்ணு இது இந்த 3வது இதுல இப்படி யூகே யூஎஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. பயப்பட வேண்டாம். நீங்க ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேக்கிங். ஆல்ரைட், எதுக்காக இதை சொல்றேன்னா, இது டெய்லி நம்ம பண்ற விஷயம். டெய்லி கண்டுபிடிக்க போறோம், டெய்லி இதை பத்தி யோசிக்க போறோம், இதை பத்தி பேச போறோம், இதை பத்தி டீல் பண்ண போறோம். அப்ப டெய்லி எதை பத்தி டீல் பண்றோமோ அது இங்கிலீஷ்ல நமக்கு தெரியணும். ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து கனெக்ட் ஆயிடுவீங்க. இப்ப பாருங்க, வேக் இது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது. நான் இந்த இடத்துல ஓக்க கட் பண்ணிட்டு இங்க ஸ்லாஷ் போட்டு ஓக் போடுறேன். நான் அந்த உங்களுக்கு அந்த இரகுலர் வேர்ப் டெய்லி அனுப்பிட்டு இருக்கேன். அந்த இதுல என்னன்னா, அது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க அதை பண்ணணும். இரகுலர் வேர்ப் தான் முக்கியம். வேர்ப்ல இரகுலர் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, வேக் ஒர்க் யூஎஸ்ல ஒரு மாதிரி சொல்றாங்க, யூகேல ஒரு மாதிரி சொல்றாங்க. நம்ம எதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓக்கன்னு சொல்றாங்க, லேர்ன்டுன்னு சொல்றாங்க, இங்க லேர்ன்டுன்னு சொல்றாங்க. நமக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். இப்ப பார்க்கலாம் நம்ம அடுத்தது. ஆல்ரைட், நான் என் பற்களை துலக்கினேன். ஐ பிரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ பிரஷ்ட் மை டீத். பாருங்க, டீத்ன்னு தான் சொல்றேன். டீத் தான் பற்கள். இதோட சிங்குலர் என்னங்க? பல்லுக்கு என்னங்க? பல்லுனா டூத், பற்கள்னா டீத். ஒரு எஸ் எல்லாம் போட்டக்கூடாது. அருமையா சொல்லுவாங்க. டூத்னா பல்லு, ஒரே ஒரு பல்லு. டீத்னா பற்கள். பற்களை துலக்கினேன். ஐ பிரஷ்ட் மை டீத். இங்க பாருங்க, அந்த பிரஷ் இருக்கு பாத்தீங்களா? பிரஷ் வந்து அது நவுனாவும் வருதா, பெயர் சொல்லாம வருதா அது பிரஷ்ன்னு. அந்த பிரஷ் பண்றது வந்து வேர்பா மாறுது பாத்தீங்களா? இதை பார்க்க முடியுதா? இதை பார்க்க முடியுதா? இப்ப இதுதான் ஆங்கிலத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம். வந்து நவுனு வேர்பு ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஒரே ஸ்பெல்லிங், எல்லாமே ஒண்ணு. நவுனு வேர்பு பாருங்க, பிரஷ். இப்ப பாருங்க, பிரஷ் பிரஷ். இந்த பிரஷ் அப்படிங்கிறது வினைச்சொல், இது பெயர் சொல் இல்ல. அந்த பிரஷுக்கு தமிழ் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? துலக்குவான்னு சொல்லிக்கலாமா? என்ன வேணாலும் சொல்லிக்கலாமா? அந்த துலக்குவான் இல்லது, இது துலக்குறது. இது வந்து நான் சுத்தம் பண்றேன் பல்ல அப்படிங்கிறது தான். இது புரியுதுங்களா? இந்த இடம் ஆங்கிலத்துல இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்படியே வேர்பா வரும், அப்படியே நவுனா வரும். ஓகே, பிரஷஸ். ஓகே, நவ் ஐ பிரஷ்ட் மை டீத். இங்க சொல்லுங்க, இந்த காலத்துல என்ன வரும்? குயிக்கா சொல்லுங்க. I brush my teeth. அவளை ஐ பிரஷ் மை டீத்.
பாருங்க அந்த அடிநாதம் வந்து அந்த 5ஆ பிரிச்சதுதான். ஐ பிரஷ் மை டீத். இங்க I will brush my teeth. I will brush my teeth. காலையில நீங்க ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணணும்னா, நம்ம இதை அப்படியே கொண்டு போறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா, காலையில இருந்து நைட் வரணும். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எப்படி தமிழ்ல யோசிச்சுட்டே இருக்கீங்களோ, 1/2 ஹவருக்கு ஒரு நட இல்ல 1 ஹவருக்கு ஒரு நட நீங்க ஆங்கிலத்தை பத்தி யோசிச்சு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத இங்கிலீஷ்ல ஜேர்னல் பண்ணுவோம் எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த டெக்னிக் சொல்றேன். ஒரு 4 நாள் அதை பண்ணுங்க. உங்க திங்கிங்ல இங்கிலீஷ் போயிடணும். எப்படி தமிழ் திங்கிங்ல இருக்கோ, எப்படி உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல தமிழ் இருக்கோ, அடிமனசுல அந்த இடத்துல போய் இங்கிலீஷை கொண்டு வச்சுட்டா போதும். அதுக்கு திங்கிங் நினப்பு தான். அத ஒரு நினைப்பு. இப்ப சில வாட்டி மூச்சு விடுறதே நினைக்க மாட்டோம். ஆனா சில வாட்டி மூச்சு விட்டு பார்ப்போம். ரைட்? வேற பிராணாயாமத்துல விட்டு பார்ப்போம். பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கான்சியஸா விட்டு பார்க்கணும். ரைட்? நம்ம பார்க்கலாம். அடுத்தது குயிக்கா போலாம். நெக்ஸ்ட் இருக்கு. இந்த 5 ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 5 ஃபார்ம் வச்சு 20ஆ நீங்க போட்டுருவீங்க. ரைட்? இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிளா எல்லாரும் டெய்லி பண்றதுதான். இது வந்து கரெக்டா டெய்லி பண்றது வந்து we just have to know that. All right? Now, நான் குளித்தேன். இது எப்படி எடுப்பீங்க? இது எப்படி சிம்பிளா? சரவணகுமார் சார் எப்படி சொல்லுவீங்க? இப்ப என்னன்னா, இதுக்கு இங்கிலீஷ்ல டுக் பாத் அப்படிமா. நான் குளியல் எடுத்தேன். குளியல் எடுத்தேன். நான் குளித்தேனே இப்படிதான் சொல்லுவாங்க. ஐ பேத்னு ஜெனரலா சொல்ல மாட்டாங்க. இப்ப இங்க இங்க பாத்துக்கலாமா? இங்க என்ன வரும்? இங்க என்ன வரும்? ஐ டேக் பாத். டேக் பாத்ன்னு தான் இப்படி சொல்லுவாங்க. டுக் பாத்ன்னு நார்மலா ஐ பேத்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. யூகேல ஐ பேத்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப பரவலா சொல்றது இதுக்கு பேர் கலகேஷன் சொல்லுவாங்க. பாத்தும் டேக்கும் ஒன்னா வரும். அது மாதிரி டேக்கு ஒரு 5 வார்த்தை இருக்கு. இங்க மட்டும் நோட் பண்ணிக்க. டேக்கு, கெட்டு, மேக்கு, லெட்டு. சோ இப்ப இந்த இதுல அப்புறம் ஹாவ். இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏகப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த 5ஐயும் ஞாபகம் வச்சுங்க. டேக், கெட், மேக், லெட், ஹாவ். சரிங்களா? டபுள் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி இது ட்ரிபிள் ஆக்ட் பண்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ட்ரிபிள் ஆக்ட் 2-3 ஆக்ட் பண்ணும். ஓகே? ஐ டேக் பாத். இங்க அப்ப என்ன வரும்? ஐ வில் டேக் பாத். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆல்ரைட். நவ் டேக். இங்க took, taken, taking, takes. all right. நான் ஒரு சிம்பிளா தான் பண்றேன். நீங்க நீங்க திங்க் பண்ணி ஆடியோ கட் பண்ணி அனுப்புறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். டூரிங் த டே ஒரு 4 நாள் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும். நீங்க அதை வந்து கொண்டு வந்துடலாம். உங்க நினைப்புல அதை கொண்டு போறோம். நான் காலை உணவை தயார் செய்தேன். காலை உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் சுருக்கமா சொல்லணும். பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் பிரிச்சிடக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட். சோ செந்தில்குமார் சார் சொல்லுங்க. நான் இப்ப பாருங்க, மேக்குன்னு வருதா? மேக் இங்க வருதா? இப்ப மேக் ப்ரிப்பேர் ஏதாவது ஒண்ணு சொல்லலாமா? அருமை. ரெண்டுமே படிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க என்ன வரணும்னு தான் எனக்கு வேணும். நான் காலை உணவை தயார் செய்தேன். இங்க சொல்லுங்க என்ன வரும்? I make breakfast. இங்க என்ன வரும்? மேக்டுன்னு ஒரு வார்த்தை இல்ல. சோ மேக்கு, மேடு. சோ அதனாலதான் அந்த இர்ரெகுலர் வெர்புங்கிறத கரெக்டா பாத்துக்கணும். மேக்டு கிடையாது. சோ அதுல ஒரு 23 வீடியோ நாங்க போஸ்ட் பண்ண போறோம். டெய்லி ஒண்ணு. 6வது வீடியோ நான் இன்னைக்கு அனுப்பியிருக்கேன். அதுல 128 வேர்ட்ஸ் இருக்கும். நீங்க பக்காவா பண்ணிக்கிங்க. அதை அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. நோட்ஸ் எடுத்து எழுதுறப்ப ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்குள்ள வந்துடும். சரிங்களா? லிஸ்ட் எல்லாம் பார்க்காம நீங்களா பார்த்து எழுதி கேட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க மேட். சோ இது வந்து மேடு ப்ரிப்பேர்டு. ரைட்? இது வந்து ரொம்ப ஈஸி. 4-5 ஈஸி. செந்தில்குமார் சார் ரொம்ப ஈஸி.
Making. Makes. அவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்ப சொல்லுங்க செந்தில் சார், இப்ப சொல்லுங்க நீங்க. ஐ ஏதா ஒண்ணு எடுக்கலாம், மேக் எடுக்கலாம், ப்ரிப்பேர் எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். சொல்லுங்க. I prepare breakfast. இப்ப பாருங்க, நான் காலை உணவு. இப்ப என்ன சொல்லுவாங்க? I prepare breakfast. பிரேக்ஃபாஸ்ட். Breakfast. ஆனா எழுதுறப்ப இப்படி பண்ணுங்க, பிரேக்ஃபாஸ்ட். அப்படியே குயிக்கா சொல்லுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட். Breakfast. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்னு பிரேக்னு போட்டு உடைச்சிட கூடாது, ரைட்? பிரேக்ஃபாஸ்ட், அவ்வளவுதான். பிரேக் ஐ டேக். இப்ப ஐ ப்ரிப்பேர். இங்க என்ன வரும்? இப்ப குயிக்கா இங்க என்ன வரும்? இங்க அந்த காலத்தை பாருங்க, ப்ரிப்பேர். அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. I will prepare. அவ்வளவுதான். You will prepare breakfast. நீங்க குயிக்கா எழுதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நோட்ஸ் நான் எழுதி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். நீங்க எழுதுறதுதான் மைண்டுக்குள்ள போகும். நீங்க பாடிக்கும் மைண்டுக்கும் அவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருக்கு. நீங்க நினைப்பு, எழுத்து, அது எல்லாம் அப்படியே உள்ள போகும். எல்லாத்தோடையும் முக்கியமானது, நீங்க ஆடியோ கட் பண்றீங்க பாருங்க, ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்றீங்க பாருங்க அடுத்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி. அதுதான் முக்கியம். அப்படி வரும் அது. உங்க சப்போர்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் கிளாஸ்ல. ஆனா கிளாஸை விட்டு வெளில போனப்ப நீங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும். ஆல்ரைட், நீங்க பாத்துக்கலாம். எகெயின் ஒரு குறிப்பிட்ட அந்த கோர் இருந்தா போதும் நமக்கு. நான் காலை உணவு சாப்பிட்டேன். I had breakfast. ஏட்டுன்னே போட்டுக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. இப்ப பாருங்க, ஹேடு போட்டாலும் தப்பு கிடையாது, சரிங்களா? டுக்கு போட்டாலும் தப்பு கிடையாது. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்கோன்னு, ஈட்டு வருமா? ஈட்டு, இந்த ஈட்டு போடலாம். இல்லைன்னா இங்க என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். I ate breakfast, I had breakfast, I took. எல்லாமே ஒரே மாதிரி தான். இங்க என்ன வரும் சொல்லுங்க குழந்தைகள் சார், ஈஸியா சொல்லிக்கலாம். I eat breakfast. அதே மாதிரியே கொண்டு வாங்க. ஈட்டு வரலாம், இல்லைன்னா என்ன வரலாம்? அப்படியே வாங்க, இந்த ஆர்டர்லயே வருங்க. Have. பியூட்டிஃபுல். அப்புறம் அருமை. அவ்வளவுதான் நமக்கு வேணும். இப்ப இங்க என்ன வரும்? I will eat breakfast or I will take breakfast. I will have breakfast tomorrow, right? Or take. I will take. The will மட்டும் ஆட் பண்றீங்க. அருமை. இங்க போடலாமா? ஈட்டுக்கு பக்கத்துல have வந்ததா? ஓகே, டேக் வந்தது. Take. அப்புறம் ate வந்தது. அப்புறம் had போடுவீங்க. அப்புறம் took போடுவீங்க. took. டேக்கன்லாம் வராது, டேக்கன் இங்க தான் வரும். இப்ப eaten. இப்ப ரெண்டாவது இது என்ன வருங்க? have hadக்கு அப்புறம் என்ன வருங்க? Has. நம்ம பண்ணிருக்கோமே. அஸ்வின் சார் சொல்லுங்க. இல்ல இங்க சொல்லுங்க, இந்த 5 ஃபார்ம் சொல்லுங்க. அருமையா சொன்னார் பாருங்க. அருமையா சொன்னார் பாருங்க. அப்புறம் அடுத்தது இந்த இடத்துல taken. சரிங்க, இந்த இடத்துல வந்து டேக்கன். அவ்வளவுதான். ஆல்ரைட், இங்க பாருங்க. அடுத்தது Eating. அது ஈஸியா போட்டுருவீங்களா? போட்டுருங்க. இது வந்து eats. அப்படியே எல்லாமே போட்டுருங்க. 4 and 5 ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. eating, having, taking. ஒரு நிமிஷம். அதே மாதிரி அந்த ஈட்ஸ்க்கு அப்புறம் சொல்லுங்க. Has. Takes. அவ்வளவுதான். சார் அதுக்கு மேல prepares தான் சார் வரும்.
மேட் ப்ரிப்பேர்டு, மேக்கிங், மேக்கிங், ப்ரிப்பேரிங். அதேதான், அது அவ்வளவுதான், அது அப்படியே படுங்க. ஸோ மேக்ஸ் வந்து ப்ரிப்பேர்ஸ். Prepares. Okay. ஓகே, நவ் இந்த ஆடியோ ஏதாவது டிராவல் பண்ணிட்டு இருந்தா ஆடியோ நீங்க பாத்துக்கணும். எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணணும், எதா இருந்தாலும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசிடலாம். நான் இது முக்கியம் எதுக்குன்னா, நீங்க டெய்லி திங்க் பண்ணணும். உங்க திங்கிங் உள்ள போகணுங்கிறதுக்கு தான் இது எக்ஸசைஸ், முக்கியமான எக்ஸசைஸ். இது சிம்பிளா கிளாஸ் நினைச்சிட வேணாம், உங்களுடைய வாழ்வியல்ல இதை கொண்டு போறீங்க. ஒண்ணு இல்ல, காலையில எழுந்திரிச்சோன்னே ஐ வேக் அப், ஐ வோக் அப் அப்படிங்கிற நீங்க தமிழ்லையும் சொல்லிக்கலாம், அப்புறம் இங்கிலீஷ்லயும் சொல்லிக்கலாம். ஆனா இங்கிலீஷ்ல கட்டாயமா சொல்லணும். காலையில எழுந்திரிச்சோன்னா ஐ வோக் அப், ரைட். அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப ஒண்ணு சொல்லணும், ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒண்ணு சொல்லணும், சாப்பாடு சாப்பிட்றப்ப ஒண்ணு சொல்லணும். இது உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்க வேண்டியது. வேணா வாய் விட்டு நீங்க சொல்லிக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா உங்க திங்கிங்ல போகணும். உங்க திங்கிங்ல போனா இங்கிலீஷ் வந்துடும், திங்கிங்ல போனா. ஸோ டெய்லி நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் எழுதுறோம், அதை தான் நீங்க யோசிக்க போறீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப பாருங்க, நான் இப்படி இப்படி போறேன், இப்படி இது பண்றேன். நீங்க வந்து மாத்தி இது பண்ணாலும் பரவாயில்ல. இப்ப பாருங்க, நான் பேருந்தில் அலுவலகம் சென்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த வேர்பு செயல் வார்த்தை என்னன்னு பாருங்க. ஐ வந்துருச்சு. ஓகே, ஐ வந்துருச்சு. அலுவலகம்னா ஆபீஸ்னு தெரியும், பேருந்துனா பஸ்ன்னு தெரியும், சென்றேன்னா கோ. இப்ப பாருங்க, அந்த கோ தான் இங்கிலீஷ்ல முன்னாடியே வருது, இங்க வருது. இங்க பார்த்தலாமா? கோ, went, வெண்ட், Gone. கான், gone, going, Going. Goes. கோஸ். goes. அருமை, அருமை. அகைன் கவனிங்க, அந்த டிராவல்லாம் பண்ணீங்கன்னா மியூட் பண்ணுங்க. அந்த சத்தம் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஐ இப்ப வந்து இங்க என்ன வரும்? பாஸ்ட் டென்ஸ்ல போட்டல ஐ வென்ட்னு தான் அப்ப வரும், ரைட்? Yes, yes. I went to Went. office. டூ நம்ம பார்த்தோம், டூ எல்லாம் போடலான்னு. ஆபீஸுக்கு போன Office. எப்படி போன? By bus. பை ஆல் அப்படின்னு சொல்லுவோம், பை பஸ். By bus. நீங்க போட்டுங்க, ஐ வென்ட் டு ஆபீஸ் பை கார், பை பைசிக்கிள், ஆர் டூ வீலர், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எது உண்மையோ அதை போட்டுக்கலாம். நீங்க எது உண்மையோ அதை போட்டுக்கலாம், ரைட்? பை பஸ். இப்ப ஈஸியா இது பண்ணிடலாமா? இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாமா? பாருங்க, இங்க என்ன வரும்? கோ, ஐ கோ டு ஆபீஸ் பை பஸ். I go to ஞாபகம் by- வச்சுங்க, இது பண்ணணும் நீங்க, ரைட்? இங்க என்ன வரும்? go to office by bus. I will go to. I will go to office by அவ்வளவுதான். bus. அது மட்டும் தான் மாறுது பாருங்க, எதுவுமே மாறல பாருங்க. அப்ப மாறுறது மட்டும், நான் சொன்ன மாதிரி மாறுறது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். மாறுறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்? ரொம்ப சிம்பிளா, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு 20 சென்டென்ஸ் நம்ம பண்ணி ரிவைஸ் பண்ண போறோம். ஆனா அதை ஒவ்வொரு நாளும் வாழ்வியல், உங்க வாழ்க்கைக்குள்ள உள்ள கொண்டு போகணும், திங்கிங்ல கொண்டு போகணும். ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட், அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். ஐ எம் ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட், பாருங்க மைண்ட்ல ஐ எம் ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஐ எம் ஹெல்பிங், பாருங்க ஐ எம் ஹெல்பிங் மை ஒய்ஃப், ஐ எம் ஹெல்பிங் மை ஹஸ்பண்ட். பாருங்க எப்படி நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணி ப்ரிப்பேர் பண்ண. பாருங்க ஐ எம் டேக்கிங், பாருங்க ஐ எம் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்ப அந்த ஒரு செகண்ட் நீங்க தமிழ்ல எப்படி யோசிக்கிறீங்களோ இங்கிலீஷ்ல அதை உள்ள கனெக்ட் பண்ணுங்க. உள்ள கனெக்ட் பண்ணா நீங்க மைண்டுக்குள்ள உள்ளதுதான் வார்த்தையா வெளில வரும். ஞாபகம் வச்சுங்க, நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணதுதான் வார்த்தையா வெளில வரும். மைண்ட் அவ்வளவு, மைண்டுக்குள்ள என்ன போடுறீங்களோ அது வெளில வரும், ரைட்? நீங்க தமிழ் போட்டீங்கன்னா தமிழ் வரும், இங்கிலீஷ் போட்டீங்கன்னா இங்கிலீஷ் வரும். இப்ப பார்த்துடலாமா? அடுத்தது பார்த்துடலாமா? நீங்க இந்த பிராக்டிஸை விடக்கூடாது, எவ்ரிடே அதை பத்தி யோசிக்கணும். ஆளுல பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு, உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கலாம். இன்ஃபேக்ட் நமக்குள்ளேயே நம்ம எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். மைண்ட போட்டு என்ன ரணகலை பண்றோம், நம்ம ஒவ்வொரு செகண்ட் பேசுறோம், நமக்குள்ள நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அத இங்கிலீஷுக்கு கொஞ்சம் மாத்தி விடுங்க. இப்ப பாருங்க, நான் ஆபீஸுக்கு போனேன் அப்படின்னு இருக்கு, ரொம்ப சிம்பிளா ஒரு இது. ஓகே, இப்ப பாருங்க, நான் என் குழுவுடன் வேலை செய்த. குழுன்னு என்னவா இருக்கும்? டீம், ரைட்? நான் ஐ தெரியும், என்னன்னா மை தெரியும், குழுவுடன் இது தெரியும். வேலை செய்தேன்னா என்னவா இது? இப்ப பாருங்க, ஐ இருக்கு, சரிங்களா? இப்ப பாருங்க, ஐ இருக்கு, என் இருக்கு, என்னுடைய, ரைட் இருக்கு, டீம் இருக்கு. அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க,
ஒர்க் இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல வந்து இப்படி பண்ணாம லைட்டா ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். அதனாலதான் அந்த கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் நம்ம இவ்வளவு பிராக்டிஸ் பண்றோம். போனா மேம் அப்படியே சொல்லுங்க. நான் என் குழுவுடன் வேலை செய்தேன். எப்படி? நான் பாருங்க மை டீம் ஒர்க்னு போறேன். லைட்டா மாத்திரமா தமிழும் ஆங்கிலமும் அமைப்பு ரீதியா மாற்றமான மொழி இல்லைங்களா? அமைப்புலயே மாறும் இல்லைங்களா? இப்ப சொல்லுங்க. இப்ப அப்படியே கோத்துருங்க. இப்படி எப்படி மாத்தி சொல்லுவீங்க? சோ குழுவுடன். இப்ப பாருங்க ஐ மை குழுவுடன். ஓகே, இங்க பாருங்க குழு இருக்கு. உடனுக்கு என்ன இங்கிலீஷ்ல? உடன். நேத்து பாருங்க. I did my work with my இப்ப team. பாருங்க இப்படி இருக்கு. இப்படிதான் ஆங்கிலத்துல தமிழ் நீங்க தமிழ் படிச்சீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இப்ப கொண்டு வந்துடலாமா? இப்ப ஈஸியா கொண்டு வந்துடலாமா? ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. I did my work. இருங்க. இங்க ஒர்க் அந்த செய்தங்கிறது ஒர்க்னு வருதா? ஒர்க்னு வருது. ஓகே, இங்க சொல்லுங்க. I worked with my team. அவ்வளவுதான். தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு இதான் வித்தியாசம். அவ்வளவுதான். ஐ ஒர்க் வித் எங்க போடுறீங்க? சரிங்களா? மைய கீழே கொண்டு வர்றீங்க. My team. டீமை கீழே கொண்டு வர்றீங்க. ஓகே. ஆர்டர் மாறுது. இந்த ஐய மட்டும் வச்சுட்டு பாருங்க என்ன ரணகலம் பண்ணிருக்காங்க பாருங்க. ஐய மட்டும் வச்சுட்டு தமிழ் இங்கிலீஷும் மாத்திட்டாங்க பாருங்க கம்ப்ளீட்டா. அங்க பாத்தீங்களா? நான் என் குழு உடன் வேலை செய்தேன். ஆனா ஐ ஒர்க் வித் மாறி போச்சா? ஐய மட்டும் வச்சுட்டு சுத்தி அடிச்சுட்டாங்க பாருங்க. இப்போ I did work with my team. இது என்னது? இது இன்னொரு பேர் என்ன? ஐ இந்த ஒர்க்ல ரெண்டா உடைச்சா Did work. அவ்வளவுதான். அருமையா கேட்டாங்க. அது நம்ம 2வது கிளாஸ்லயே நம்ம படிச்சது. அது உடைச்சதுதான். நம்ம எல்லா வகுப்பையுமே உடைக்கலாம். ஓகே, இப்ப இந்த கஷ்டம் புரியுதுங்களா? இந்த என்ன வித்தியாசம்னு புரியுதுங்களா? குப்பன் சார், தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறது? ஆடியோ அவ்வளவுதாங்க. அததான் நம்ம பார்க்கணும். நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா நமக்கு இடரும். அதுதான் படார்னு இடறி விடும், கஷ்டப்படுத்தும். காரணம் என்னன்னா இதுவும் அதுவும் ஸ்ட்ரக்சரே வேற. தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஸ்ட்ரக்சர் வேற. அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஆனா ரொம்ப சிம்பிள் வார்த்தையை எல்லா வார்த்தையும் மாறுது பாருங்க. ஐய மட்டும் ஒன்னா வச்சுட்டு எல்லா வார்த்தையும் மாறுது பாருங்க. பொசிஷன் மாறுது பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல இட்ஸ் ஆல் அபவுட் பொசிஷன். பக்காவா பொசிஷன் பண்ணணும். இங்கிலீஷ்ல மிகப்பெரிய கஷ்டமே அந்த பொசிஷன் பண்றதுதான். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, தமிழை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. ஏன்னா ஒரு கஷ்டமானதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. அப்ப ரொம்ப ஈஸியா போயிடும். சரிங்களா? நீங்க மைண்ட்ல வைக்கணும். இப்ப பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு போறப்ப ஐ டேக் பிரேக்ஃபாஸ்ட்னு மைண்ட்ல ஓடணும். நான் சாப்பிடுறேன், நான் காலை சாப்பாடு சாப்பிடுறேன் அப்படின்னு எப்படி தமிழ்ல யோசிக்கிறீங்களோ நீங்க அதை யோசிக்கணும். ஒரு இங்கிலீஷ்ல மட்டும் யோசிச்சு கனெக்ட் பண்ணுங்க. நான் என் குழுவுடன் வேலை செய்தேன். இப்ப சொல்லுங்க செந்தில் சார், இது ஓகேங்களா உங்களுக்கு? பக்காவா வருதுங்களா? ஓகே சார் கிளியர் சார். ஐ worked with my team. நான் ஜம்பிளா போட்டது அதனாலதான் இங்க ஜம்பிளா போட்டேன். ஜம்பிள் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னாக்க தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் டோட்டலா வேற. ஐ ஒர்க் வித் மை டீம். இது ரொம்ப ஈஸிங்க. இங்க ரொம்ப ஈஸி. அடிக்கலாம் அத. சொல்லுங்க. I worked with my team. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. I will I work. will work with my team. அவ்வளவுதான். முடிஞ்சது. All right. இன்னைக்கு 8:10க்கு நான் 10 மினிட்ஸ்ல விட்டுருவேன். 10 மினிட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். முன்னாடியே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் 8:10க்கு முடிச்சிடலாம். ஒரு இதை முடிச்ச மாதிரியும் இருக்கும். நீங்க ஆடியோ கட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆடியோ கட் பண்றது மட்டும் இல்ல, த்ரூ அவுட் த டே நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஜேர்னல் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? எழுதிக்கிங்க. ஜேர்னல் பண்ண போறீங்க. ஜேர்னல்னா டைரி எழுதுற மாதிரி. டைரி வந்து ஒரு மேலோட்டமா நம்ம அட் எண்ட் ஆஃப் த டே எழுதுறோம். ஜேர்னல் என்னன்னா அப்பப்ப தோணுது பாத்தீங்களா? அப்ப எழுதணும். தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம். ஆனா ஏதோ ஒண்ணுத்துல நீங்க எனக்கு எழுதணும். ஃபைனலா இங்கிலீஷ்ல கண்டுபிடிக்கும். என்ன தோணுதோ, என்ன நினைக்கிறீங்களோ 1 ஹவருக்கு ஒரு நட ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதினா போதும். நீங்க அப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வாக்கியத்தை தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுத்துலயும் எழுதினாலும் சந்தோஷம். ஆனா தமிழ்ல கட்டாயமா நீங்க எழுதணும். ஜேர்னல் பண்றோம். இந்த ஜேர்னலை இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணாலே உங்க திங்கிங் உள்ள போயிடும். எஸ், ஜேர்னல். இந்த வார்த்தை பாத்துங்க. ஜேர்னல் 1 மணி நேரத்துக்கு ஒரு நட ஒரு வாக்கியம் நீங்க எழுதணும். ரைட்? 15 மணி நேரம் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா 15 வாக்கியம் எனக்கு தேவை. ரொம்ப சிம்பிளானதுதான்.
15 அவன் உண்டியல்ல காசு போடுற மாதிரி தான். அப்பப்ப காசு போட்டா அது ஒரு பெரிய விஷயமே தெரியாது. 15 சென்டென்ஸ் ஒண்ணா எழுதுறதுக்கும் 15 சென்டென்ஸ் 15 மணி நேரம் எழுதுறதுக்கு 15 வாக்கியங்கள் எனக்கு வேண்டும். நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம அப்புறமா இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றது பண்ணிக்கலாம். அது பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் we'll go with the next one. நான் ஜேர்னல் போட்டிருக்கேன். ஜேர்னல் 15 சென்டென்சஸ் எனக்கு வேணும். ஓகே ரைட். இதெல்லாம் படிச்சு காட்ட போறீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க முன்னெடுத்து போய் நீங்க இங்கிலீஷோட இருந்தா மட்டும்தான் இங்கிலீஷ் பேச முடியும். இங்கிலீஷ் நினைப்பு அதே நினைப்பா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ நினைப்பா இருக்கமோ அதை நோக்கி நம்ம நகருவோம். அது மாஸ்டர் ஆயிடுவோம். சரிங்களா? அதே நினைப்பா இருக்காம்பா அப்படிங்கிற அதே தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். ரைட். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க. எகைன் ஆல் ரைட். நான் பிரச்சனைகளை தீர்த்தேன். நான் வந்து போனேன், என் டீமோட வேலை செஞ்சேன், நான் வந்து பிரச்சனைகளை தீர்த்தேன். இப்ப கொண்டு வரலாமா? ஐ solved. எங்க போகுது? தமிழ்ல வந்து பிரச்சனைகள், Problems. ப்ராப்ளம்ஸ். தமிழ்ல வந்து தீர்த்தேன். Solution. அருமையா சொல்ல. அவ்வளவுதான். அது இங்கிலீஷ்ல மாத்துறப்ப எப்படி ஜம்பிள் பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? மாத்துவீங்க. ஐ solved problems. my problem. I solved நான் பிரச்சனை இல்ல Solved my டீமோட பிரச்சனை தான். டீமோட ப்ராப்ளம்ஸ் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. I solved problems. இது அப்படியே மாறுங்கிறதுக்காக இங்க போட்டிருக்கேன். அவ்வளவுதான். I solved problems. டீமோட ஒர்க் பண்ணேன், என்ன பிரச்சனையோ சால்வ் பண்ணேன், நான் டீம் லீடா இருக்கேன், நான் வந்து பண்ணேன் அப்படிங்கிற ஒரு துணியில நம்ம எழுதுறோங்க. எகைன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் முக்கியம். ஐ சால்வ்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க? I solve problems. நான் தீர்க்கிறேன், பிரச்சனைகளை தீர்க்கிறேன். இங்க I will solve problems. அவ்வளவுதான். நான் அந்த 15 சென்டென்ஸ் எது சொல்லுது உங்களுக்கு வந்து நீங்க ரியல் லைஃப்ல என்ன பண்றீங்க அப்படிங்கிறது. சில பேருக்கு இதே மாதிரியே ஒத்து வரும், சில இதுக்கு போடலாம். ஆனா அந்த 15 வாக்கியம் ரொம்ப முக்கியம். நீங்க மனசுல நினைக்கிறத வெளில கொண்டு வரணும். த்ரூ அவுட் த டே 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டினாவது நீங்க நினைக்கணும். ரைட். யோகா பண்ற மாதிரி தான். பிராக்டிஸ் பண்ணிட்டா சூப்பரா வந்துடும். ரைட். ஃபர்ஸ்ட் 4 நாள் 5 நாள் ஒண்ணுமே தெரியாது. நீங்க 1 மாசம் யோகா பண்ணி பாருங்க, அப்பாடான்னு இருக்கும், வித்தியாசம் தெரியும். ரைட். நீங்க 1 மாசம் இதை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா போயிடுது. 1 நாள் 2 நாள் நிப்பாட்டாதீங்க. அடுத்தது குயிக்கா போலாம். அடுத்தது நான் மதிய உணவு சாப்பிட்டேன். போலாமா? குயிக்கா போயிடலாமா? இதை நான் டெலீட் பண்றேன். இல்லைன்னா நான் இங்க வச்சுக்கிறேன். நீங்க I had my lunch. வாவ். இப்ப நான் மதிய உணவு சாப்பிட்டேன். ஐ லஞ்ச் சாப்பிட்டேன். இங்க வந்து ஹேட் இருக்கலாம், It had இருக்கலாம், took. இருக்கலாம். அருமை. இப்ப தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஐ ஹேட். ரைட். ஐ took my lunch. அவ்வளவு லஞ்ச். மாறுது. இந்த ஆர்டர் மாறுதுங்கிறத உணரணும். அது இடரும். இந்த மனசுல தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப நமக்கு தடுமாறும். இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் இதுதான். சக்கன இதை முன்னாடி போட்டுருவோம், அதை பின்னாடி போடுவோம். அதுவும் குறிப்பா இந்த செயல் வார்த்தை முன்னாடி வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல. தமிழ்ல கடைசியா தள்ளி விட்டுருவோம். இதை முன்னாடி கொண்டு வர்றதுதான் நம்ம மைண்ட் போராடும். ஆரம்பத்துல ஆங்கிலம் பேசுறவங்க கஷ்டப்படுறதுக்கு இதை முன்னாடி கொண்டு வருவாங்க. மைண்டோட போராட்டம் இங்கதான் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இருங்க, எகைன் மியூட் பண்ற எல்லாரையும். நமக்கு மைண்ட்ல இங்கதான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை இங்க சால்வ் பண்ணிட்டாலே போதும், ரொம்ப அருமையா கொண்டு போயிடலாம். ரைட். சோ இப்ப மதிய உணவு சாப்பிட்டேன். இங்க இருக்கா ஐ. இது ஒண்ணு மட்டும் போறேன், நீங்க பாக்கி எல்லாம் போட்டுக்கிறீங்களா? ஐ டுக் லஞ்ச். ஓகே, அது முன்னாடி போட்டதான் ஐ டுக் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான். ரைட். ஐ டுக் பாத் மாதிரி. இப்ப பாருங்க, ஐ டெய்லி நீங்க பண்றது ஐ டேக் லஞ்ச் டெய்லி. இங்க I will take. அவ்வளவுதான். வில்லுக்கு அப்புறம் டேக்கு தான் வரும். நீங்க எழுத அப்படியே வந்துடும். கிராமர் அப்படியே அச்சு பசகாம வரும். I will take lunch. அவ்வளவுதான். குயிக்கா மூவ் பண்றோம். ஆல் ரைட். பார்த்துடலாமா? வெரி குட். நெக்ஸ்ட் ஒன்.
நான் கொஞ்சம் ஓய்வெடுத்தேன். இப்ப பாருங்க அப்படியே எடுக்கலாமா? போனா மேம் அப்படியே சொல்லுங்க. ஐ அப்படியே தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அப்புறமா ஜம்பிள் பண்ணிக்கலாம். ஐ நான் கொஞ்சம் ஓய்வெடுத்தேன். கொஞ்சம் பாருங்க, சம் லிட்டில் ஆர் ரைட், சம் ஆர் லிட்டில். ஓய்வு ரெஸ்ட். எடுத்தேன் எடுத்தேன். அது எடுத்தேன்னா பாஸ்ட். டுக் அவ்வளவுதான். டேக்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் டுக். இப்ப ஜம்பிள் இப்ப இது பண்ணுங்க, கரெக்டா ஆர்டர் பண்ணுங்க இங்கிலீஷ்க்கு. I took some rest. பாத்தீங்களா? இந்த ஐய தவிர பாக்கி எல்லாம் பொசிஷன் மாறி போச்சு பாத்தீங்களா? இதுதான் ஆங்கிலத்தோட வழி, ஆங்கிலத்தோட பெயின் இதுதானே, ஆங்கிலத்தோட கஷ்டம் இதுதானே, ரைட்? அந்த ஐய தவிர பாக்கி எல்லாம் மாறி போச்சா? ஆனா சாதாரணமா இந்த மாதிரி தான், அப்படி மாறுறதுதான் நம்மள தடுமாற்றத்துக்கு கொண்டு வருது, ரைட்? I took some rest, ரைட்? இந்த வினைச்சொல் எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? செயல் வார்த்தை, செயல்ங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். வாழ்க்கைக்கும் சரிதான், இங்கிலீஷுக்கும் சரிதான். செயல் அப்படிங்கிறது தான் முக்கியம், அவ்வளவு முக்கியம். அது அப்படியே திருப்பி விட்டுருது பாருங்க. I took some rest. இங்க நம்ம go to bed வரல இன்னைக்கு போறோம், முடிக்கிறோம். 8:10 எல்லாமே நடக்குது. I will take some rest. I will take some rest. Right. ஓகே. நிஜ வாழ்க்கையில எடுக்க முடியுதா என்னன்னு தெரியல ஒர்க் பிளேஸ்ல. பட் இங்கனாவது ஆங்கில வகுப்புலனாவது எடுத்துக்கலாம் அந்த ரெஸ்ட், ரைட்? ஐ வில் டேக் சம் ரெஸ்ட். வெரி குட். நெக்ஸ்ட், இப்ப மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக்கு நம்ம விடுறோம் பாருங்க. ரொம்ப சிம்பிளா கொண்டு போறோம். சோ நீங்க இந்த பாக்கி உள்ளதெல்லாம் நீங்க ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். எனக்கு முக்கியமா இது ஏன் ஜம்பிள் ஆகுறதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியணும். நெக்ஸ்ட், மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், சாப்பிட்டேன், மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், நான் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இப்ப பாருங்க, பாருங்க, ஐ மீண்டும் again வேலை செய்ய பாருங்க. இப்ப ஐ again, இப்ப நல்லா பாத்துங்க, இது ரொம்ப முக்கியம். இது இங்க பாருங்க, work, இங்க ஆரம்பித்தேன், started. இங்க வேலை செய்யுங்கிறது இந்த இடத்துல started to work. Okay? Again, இப்ப இதுல எனக்கு சொல்லுங்க, இதுல முக்கியமான செயல் வார்த்தை எது? இது செயல் வார்த்தைங்கிறது எது? இதுல ஸ்டார்டட் தான், work இல்ல. வெரி நைஸ். இப்ப பாருங்க, இப்ப இங்க கொண்டு வாங்க. இந்த டு ஒர்க்ங்கிறது இன்ஃபினிட்டிவ் வெர்ப்னு சொல்லுவாங்க. இது மெயின் வெர்ப், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வெர்ப் தான், ஆனா மெயின் வெர்ப் இல்ல, இன்ஃபினிட்டிவ் வெர்ப். இதை நம்ம இன்னொரு கிளாஸ்ல, குறிப்பா கிளாஸ் நம்பர் 10ல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஐ அகைன் டு ஒர்க் ஸ்டார்டட் இருக்கு இல்லையா? நான் வேலை செய்வதற்கு ஆரம்பித்தேன். இத கரெக்டா அப்ப சொல்லுங்க. I started to work again. Wow, I started to work again. Okay, again. நல்லா பாத்தீங்க, இந்த செயல் வார்த்தை இன்னொரு செயல் வார்த்தை வந்திருக்குது. இந்த வெர்ப் பேரு முக்கிய செயல் வார்த்தை. இது பேரு இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் தான் என்னன்னு சொல்றேன். இந்த டூக்கு அப்புறம் செயல் வார்த்தை வந்ததுன்னா அந்த பேஸ் தான் ஒர்க், V1 வரும். இத பத்தி நம்ம இன்னும் தெளிவா பேசலாம். பட் இப்போதைக்கு கொண்டு போலாம். I started to work again. I started to work again. இந்த டூ லேசுப்பட்ட வார்த்தை கிடையாது. எதுக்கு இங்க இந்த டூ லேசுப்பட்ட வார்த்தை இல்ல. அந்த ஒரு டூ வந்து ப்ரப்போசிஷன், நம்ம தெரியும் இல்லையா? ஓகே, இப்படி எழுதிக்கிங்க. ஒரு நிமிஷம் இதுல டைம் எடுத்துட்டு நீங்க பண்ணலாம். பண்ணது அவ்வளவு ஒர்த்து, இது அவ்வளவு முக்கியம். இது இந்த டூ இருக்கு இல்லையா? ஒரு டூ, இது ஒரு டூ வந்து இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்ல இன்ஃபினிட்டிவ் எழுதிக்கிங்க. 2 ஆக்ட் பண்ணும், டபுள் ஆக்ட் பண்ணும். இங்க பாருங்க, ஐ woke up. இங்க பாருங்க, ஐ went to office. இது வந்து நான் ப்ளூல போடுறேன். இங்க பாருங்க, ஐ went to office ப்ளூல போடுறேன். இதுக்கு பேரு ப்ரொபோசிஷன். ஓகே, இடைச்சொல்னு சொல்லுவாங்க.
ப்ரப்போசிஷன் இடையில வர்றது முன்னிடை சொல்லும் சொல்லுவாங்க, முன்னிடை சொல்லு. இந்த டூ இருக்கு இல்லையா, இந்த டூ வந்து வேற கலர் போடுறேன். ஓகே, ரெண்டு போட்டுட்டேன். எடுத்துறேன். Yeah. All right. I started to work again. Sir, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன சார்? ஓகே, இந்த டூக்கு அப்புறம் இந்த வர்றது வெர்பா இருந்தா இன்ஃபினிட்டிவ். இது செயல் வார்த்தையை குறிக்கும். இப்ப பாருங்க, ஐ வாண்ட் டு கோ. அப்படின்னா ஐ வாண்ட் டு கோனா எனக்கு போகணும். ஐ வாண்ட் டு கோ. நான் விரும்புகிறேன் போகிறதுக்கு. நான் போகிறதுக்கு விரும்புகிறேன். சரிங்களா? இக்கு வருதா போகிறதுக்கு. ஐ வாண்ட் டு கோ. பாருங்க, ஐ வாண்ட் டு, நோட் பண்ணிக்கீங்க, ஐ வாண்ட் டு கோ டு ஸ்கூல். இப்ப எனக்கு சொல்லுங்க, இது என்ன கலரா இருக்கும்? மேல பாத்துட்டு சொல்லுங்க, இது என்ன கலரா இருக்கும்? ரெட் கலர் சார். அருமை. அவ்வளவுதான், அதான் கணக்கு. இது என்ன கலரா இருக்கும்? ப்ளூ கலர். இது ப்ளூ கலர். அருமை. சோ இதுக்கப்புறம் பெயர் சொல் வந்தாக்க, இந்த டூக்கு அப்புறம் பெயர் சொல் வந்தா இது வந்து ப்ரொபோசிஷன் ஆயிடுது. ரைட்? இந்த டூக்கு அப்புறம் வினைச்சொல் வந்ததுன்னா இன்ஃபினிட்டி ஆகுது. ஓகே, இந்த டூக்கு அப்புறம் எல்லாமே என்ன வினைச்சொல் வருதுன்னா, இந்த நம்பர் 1 இருக்கு பாத்தீங்களா, கோ, இந்த V1 தான் வரும். டூக்கு அப்புறம் V1 தான் வரும். இங்க பாருங்க, ஐ வாண்ட் டு ஒர்க். இந்த ஒர்க் ரொம்ப 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 முக்கியம். போட்டுடலாமா? இந்த ஒர்க் வந்து என்னங்க? இந்த ஒர்க் வந்து வினைச்சொல், ஆனா இன்ஃபினிட்டிவ் வினைச்சொல். போட்டுக்கலாமா? ஒர்க் சொல்லுங்க, இது 5 சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இங்கிலீஷ்ல இப்ப நீங்க படிக்க போற ஒரு கான்செப்ட், ஒரு பெரிய விஷயத்த இப்ப படிக்க போறீங்க. படிச்சிடலாமா? இப்ப பாருங்க, நாளையோட முக்கியமானது இதுதான். நாளைக்கு முக்கியமா நம்ம பண்ண போறது இதுதான். கிளாஸ மிஸ் பண்ண வேணாம். worked working works. அப்படி போட்டோமா? இப்ப இது V1 1 2 3 4 5. கவனிங்க, இப்ப 6வது ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். 6வது, ரைட்? அது ஒரு அழகியா ஒரு பச்சை கலர் கொடுத்துடலாம். இந்த 6 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒர்க்னு வரும், அப்புறம் ஒர்க்கிங்னு வரும். பாத்துங்க, இந்த 6வது இது நாளைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம், நாளைக்கு பேசுறோம். இந்த பாத்தீங்களா, இந்த ஒர்க் வேற, இந்த ஒர்க் வேறங்க இல்ல, வேறங்க. வேலை செய்கிறேன், வேலை செய்தேன், வேலை செய்து, வேலை செய்து கொண்டு, வேலை செய்கிறது, செய்கிறான், செய்கிறாள். இது என்ன தெரியுங்களா? இது சொல்லுங்க, என்னவா இருக்கும்? இதுக்கு பேரு பெயர் சொல். இது எல்லாமே என்னங்க? இதுக்கு பேர் எல்லாம் என்னங்க? எல்லாமே என்னங்க? இதெல்லாம் நம்பர் 6 போடுறேன், பாத்துங்க. முக்கியமான கான்செப்ட், நாளைக்கு விளக்கமா சொல்லுவோம். பட் இன்னைக்கு டச் பண்றேன், நாளைக்கு இதுதான் இருக்க போகுது. ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த ஒர்க்கிங் வேற, இந்த ஒர்க்கிங் வேற, கம்ப்ளீட்டா வேற. இந்த ஒர்க் வேற, இந்த ஒர்க் வேற. ஆங்கிலத்துல வார்த்தை பஞ்சம். ஆங்கிலம் ஒரு ஏழையான லாங்குவேஜ், அது பஞ்சத்தில் அடிப்பட்ட லாங்குவேஜ். தமிழ் மாதிரி இல்ல. தமிழ் வந்து ஒரு பணக்கார லாங்குவேஜ், பணக்கார மொழி. நீங்க என்ன ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலன்னாலும் தமிழர்கள் வேணா பணக்காரங்களா இல்லாம இருக்கலாம். தமிழ் மொழி வந்து பணக்கார மொழி. இப்ப பாருங்க, வேலை செய்கிறேன், வேலை செய்தேன். பாருங்க, வேலை செய்து, வேலை செய்து கொண்டு,
வேலை செய்கிறது வேலை. நோட் பண்ணிக்கங்க, வேலை. அது பேரு வேலை. அதான் நவுன், பெயர் சொல். பெயர் சொல்னா ஊர் பேரு, ஆளு பேரு, இடத்து பேரு, பொருள் பேரு மட்டும் பெயர் சொல் இல்ல. ஒரு உணர்வு பேரும் ஒரு ஆக்டிவிட்டி பேரும் செயல் தான். ஒரு ஆக்டிவிட்டி பேரும் பெயர் சொல் தான். அது என்ன? இது என்ன தெரியுங்களா? வேலை. இது வந்து என்ன தெரியுங்களா? வேலை செய்தல். நோட் பண்ணிக்கங்க, வேலை, வேலை செய்தல். இந்த ஒர்க்கிங் வந்து வேலை செய்து கொண்டு நமக்கு நல்லா தெரியும். இது வந்து வேலை செய்கிறேன் தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க சார். மறுபடியும் சொல்லுங்க சார். இப்ப அங்கிருந்து ஆரம்பிப்போம். வேலை செய்கிறேன், இது முன்னாடியே இருந்ததுதான். வேலை செய்கிறேன், வேலை செய்தேன், வேலை செய்து, வேலை செய்து கொண்டு, வேலை செய்கிறது, வேலை, வேலை செய்தல். அதான் தமிழ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களை ஈஸியா இங்கிலீஷ்ல பேச வச்சிடலாம். ஆனா தமிழ்ல உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரைட்? உண்மையிலே அது என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கறத அது கரெக்டா போகணும். ஓகே, இப்ப பண்ணிக்கலாம். இப்ப திருப்பி வருவோம். இன்னும் 20 நிமிடம், 17 நிமிஷம் இருக்கு. நம்ம இன்னைக்கு டாஸ்க் முடிப்போம். நாளைக்கு இது வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ரொம்ப குழப்பமான விஷயம் மாதிரி தெரியும். அந்த குழப்பம் தீர்ந்துருச்சுன்னா அது இன்ட்ரெஸ்டா மாறிடும். ஓ இப்படியா அப்படின்னு, இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு. பாரதி சொன்னார் இல்லையா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு. ஆக்சுவலா தமிழை தான் அவர் சொன்னாரு. அவ்வளவு தமிழ் வந்து அவ்வளவு சுவையா இருக்குதான். எங்க எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நீங்க ஆங்கிலத்துல பாக்குறப்ப எத்தனை கோடி சிக்கல் வைத்தா இறைவா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சின்ன விஷயத்துல எல்லாம் ஒர்க்கிங்னா எத்தனையோ இடத்துல என்ன பொசிஷன் எடுக்குது பாருங்க. மொத்தம் 8 பொசிஷன் தான் எடுக்க முடியும். நான் 8 பொசிஷன்ல 8 விதமானது ஒரே இது வந்து உட்காரலாம். ஆனா அதை கரெக்டா நீங்க இடியாப்ப சிக்கல் அவிழ்த்துட்டீங்கன்னா அப்புறம் இடியாப்பம் சாப்பிட்றதுதான் பாக்கி. ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ஷுவர். இப்ப பாத்துடலாம். I started to work again. அப்படியே கொண்டு வாங்க. அவ்வளவுதான். I start to work again. I will start again. அவ்வளவுதான். I will start to work again. I will start to work again. அடுத்தது போய்க்கலாம். குயிக்கா போய்க்கலாம். அடுத்தது நீங்க மெத்தாடிக்கா போனா இது கஷ்டமே கிடையாது. எல்லா சிக்கலையும் அப்படியே அழிச்சிடலாம். ஒண்ணு நான் மாலை 4 மணிக்கு தேநீர் எழுதினேன். யாராவது வாலண்டியர் வேணுமே, குயிக்கா வேணுமே. நான் மாலை இப்ப போட்டு மைண்ட்ல போட்டு உடனே திருப்பி விட்டுலாம். நீங்க பிராக்டிஸ் பண்ணப்பட மாலை ஈவினிங் 4 PM மணிக்கு at 4 PM. இந்த இடத்துல அட்டு வரும். அட்டு இன்னும் ஆணு தனியா ஒரு கிளாஸ் எடுப்போம். டோன்ட் வரி, 2 தான் வரணும் இல்ல, அட்டும் வரலாம். அட்டுனா இல், 4 மணி அளவில், 4 மணி அளவில். அதுதான் அந்த இல்லு தான். இன்னும் இல்லு, இட்டுனாலும் இல்லு, ஆணுனாலும் மேலே சில சமயம் இல்லு. அது என்னன்னு நம்ம தனியா பாத்துருவோம். at 4 PM இங்க பாருங்க, 4 மணிக்கு தேநீர். இப்ப ஒண்ணு வந்து டேக் வரலாம், ட்ரிங்க் வரலாமா? எப்படி வேணாலும் வரலாம். ரெண்டு ஒண்ணுதான். ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்ப ஈவினிங் at 4 PM டீ ட்ராங்க் டு. இப்படி அவன் போட்டு குழப்பினா அப்புறம் எப்படி ஒரு தமிழனுக்கு வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இல்லையா? பழக்கம் உள்ளவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும். இப்ப ஆர்கனைஸ் பண்ணிட்டுங்க, உங்களுக்கு பழக்கம் இப்ப வரப்போகுது. ஐ ட்ராங்க். அருமை. உடனே உள்ள கொண்டு வந்துருவாங்க. அவங்க வந்து இதை உள்ள கொண்டு வந்துருவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஐ ட்ராங்க் வினைச்சொல். ஐ ட்ராங்க் ஆப்ஜெக்ட் உள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் ஐ ட்ராங்க் டீ at 4 PM. நல்லா பாத்துங்க, இங்க நல்லா பாத்துங்க. 4 PM நான் மாலையில் அப்படின்னு தான் தமிழ்ல வரப்போகுது. பாருங்க, at 4 PM அப்படியே வச்சுங்க. மாலையில் ஒண்ணும் இல்ல. இங்க என்ன தெரியுங்களா? இன் த ஈவினிங். இது என்னங்கறத நம்ம டெஃபினட்டா பார்ப்போம். இந்த ஈவினிங். இப்ப பாருங்க, at 4 மணி அளவில், மாலை 4 மணி அளவில். இங்க ஒரு அட்டு வருது, இங்க ஒரு இன்னு வருது. கட்டாயமா அட்டு இன்னு நீங்க படிச்சே ஆகணும். அது ஒரு கிளாஸ் கொடுத்துரும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப பாருங்க, ஈவினிங் at CM இருக்கு இல்லையா? இந்த இடத்துல
மாலையில். இன் ஈவினிங் போட்டுங்க, த வேணாம். ஆனா இங்கிலீஷ்ல த போடணும். இப்ப பாருங்க, I drank tea at 4 PM in the evening. அவ்வளவுதான். இதை நோட் பண்ணிக்கிங்க. இங்க எழுதிக்கிங்க. முக்கியம். இந்த இட்டு அண்ணை பத்தி கவலைப்பட வேணாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இட்டு அண்ணி எவ்வளவு முக்கியம்னு. தமிழ்ல அதை மேலோட்டமா பார்ப்போம். ஆங்கிலத்துல அதை ரொம்ப தெளிவா பார்ப்பாங்க. I drank tea at 4 PM in the evening. வருது பாருங்க, வருது பாருங்க. அது ரொம்ப முக்கியம். வெறும் இன்னும் தானே, எதுக்கு வரணும்னு. வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம அந்த ஆர்டிகல் படிக்கிறப்ப பண்ணிடலாம். இப்ப பாருங்க, ரொம்ப ஈஸி இது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பாக்கி எதுவுமே மாறாது. பாத்தீங்களா, எதுவுமே இந்த இடத்துல மாறலங்கிறது மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கு பாருங்க நமக்கு. ஏன்னா நீங்க எதை போக்கஸ் பண்ணணும்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சிடும். பாக்கியெல்லாம் ஒரு வாட்டி ஃப்ரேம் பண்ணிட்டா போதும். ரைட், சூப்பர். 12 minutes மோர் நான் எடுத்துக்கிறேன். 8:10 தான் விடுவோம். ஆனா அதுக்குள்ள முடிச்சிடலாம். இங்க பாருங்க, நான் மாலை 6 மணிக்கு என் வேலையை முடித்தேன். ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. நான் மாலை 6 மணிக்கு என் வேலையை முடித்தேன். இப்ப நம்ம திருப்பி கொண்டு வந்துடலாமா இதை? ரைட், நான் மாலை 6 மணிக்கு இதை பண்ணிட்டு நான் அப்படியே அங்க மூவ் பண்ணிடுறேன். நான் இன் ஈவினிங் மாலையில 6 PM. இப்ப at 6 PM போடலாமா? at 6 PM. my work முடித்தேன். finished, completed. நீங்க எப்படி எல்லாம் போடுங்க. finished, completed, ended இதெல்லாம் போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இப்ப இதை அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிடலாமா? கடைசியா தூக்கி முன்னாடி போடணும். finished my work my work at 6 PM in the evening. அவ்வளவுதான். அருமை 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 அருமை. இங்கிலீஷ் வந்து எவ்வளவு ஈஸியா போயிடும் பாத்தீங்களா? ஈஸியா போயிடும். at 6 PM in the evening. நான் இதை சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் கிளாஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் உங்களுக்கு. I finished my work at 6 PM in the evening. அருமை அருமை அருமை. ஆல் ரைட், ஈவினிங் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குயிக்கா நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், போடலாமா? இது போட்டுக்கலாமா? இங்க கடகடன்னு I finished my work at 6 PM in the evening. All right, I finished my work at 6 PM in the evening. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நீங்க மாத்துறது. நீங்களே எனக்கு மாத்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். போனா மேம், அடுத்தது காலம் என்ன பண்ணுவீங்க? குயிக்கா சொல்லுங்க. அடுத்த காலம் என்ன பண்ணுவீங்க? I finished my work at 6 PM. ஒரே ஒரு இது மட்டும் மாறும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாறும். I finished my work. அப்புறம் I will finish. அவ்வளவுதான். ரைட், அடுத்து போலாமா? குயிக்கா போறோம் நம்ம. ஏன்னா நீங்க அருமையா ஆடியோ எனக்கு கட் பண்ணி அனுப்புவீங்க. ஆல் ரைட், நான் வீடு திரும்பினேன். சரவணகுமார் சார் அப்படியே சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா அப்படியே கோருங்க. நான் வீடு திரும்பினேன். I returned. அவ்வளவுதான். return to home எல்லாம் சொல்லக்கூடாது. I returned home. to வரக்கூடாது. I returned home. சூப்பரா அப்படியே சொல்லணும். இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல எப்படி வரும்? I returned home. அவ்வளவுதான். அப்படியே மாத்திக்கிங்க. இந்த மாறுதல் தான் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது. அந்த கஷ்டம் இப்ப போகுது. கஷ்டம் போயிட்டே இருக்கு, கரைஞ்சு போயிட்டே இருக்கு. I returned home. I returned home. Now நீங்க எழுதணும். ஆடியோ கட் பண்ணி எனக்கு அனுப்பணும். I returned home வந்து I return home வரும். I will return home வரும். அது நீங்க ஆடியோ கட் பண்ணி அனுப்புறீங்க. இது எல்லாமும் பயனா எப்ப ஆகும்? நீங்க வீட்டுல போய் கொஞ்ச நேரம் உங்களுக்கு நீங்களே உங்களோட பெஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் நீங்க உங்களுக்கு தான். உங்க பெஸ்ட் பர்சனோட ஒரு 1/2 hour ஒர்க் பண்ணுங்க. எழுதுங்க, கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் அனுப்புங்க. ஸ்லோவா பண்ணுங்க. ஆனா நல்லா வால்யூமா பண்ணுங்க. ஸ்லோவா பண்ணும், வால்யூமா பண்ணும். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், ஸ்லோவா பண்ணுங்க, வால்யூமா பண்ணுங்க. நான் பண்ற மாதிரி ஃபாஸ்டா பண்ண வேணாம். ஸ்லோவா பண்ணுங்க,
ஆனா வால்யூமா பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நேரத்துக்காக நான் ஃபாஸ்டா பண்ணுவேன், நேரத்துக்காக. பட் உங்களுக்கு அந்த நேரத்துக்காக நீங்க ஸ்லோவா பண்ணணும். ரொம்ப முக்கியம். ஆல்ரைட், நான் பண்ணிடலாம். 8 நிமிஷத்துக்கு பண்ணிடலாம். இப்ப பாருங்க, எகெயின் எஸ், நான் என் குடும்பத்துடன் நேரம் செலவிட்டேன். இப்ப பாருங்க, வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்த உடனே ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்ப பாருங்க, நான் இப்ப பார்க்கலாமா? இதை மட்டும் குயிக்கா இங்க எடுப்போம், இங்க போடுவோம். சொல்லுங்க. நான் இப்படி வாங்க, தமிழ்ல கொண்டு வந்தீங்க. நேரம் நேரம் டைம் செலவிட்டேன். ரொம்ப முக்கியம். ஸ்பென்ட் வருது, அது 23 குரூப்ல ஒரு குரூப். இப்ப போடலாமா? இப்ப இங்கிலீஷ்ல மாத்துங்க. I spend time with my family. அவ்வளவுதான். I spend time with my family. Yeah, with my family. Wow. 8 மணி நேரம் இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் இங்கிலீஷ்ல, டீச்சிங்ல, ட்ரைனிங்ல. பாருங்க அந்த டைம் வந்து உங்களை எப்படி மாத்த போகுதுன்னு பாருங்க. டைம், நீங்க டைம் ப்ராப்பரா குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சது. I spend time with my family. I spend time with my family. அவ்வளவுதான். அப்படியே இங்க கொண்டு வர போறேன். I spend time with my family. இப்ப பாருங்க, இங்க என்னவா மாறும்? இது மட்டும் குயிக்கா சொல்லிடுங்க. இது எல்லாமே நான் மாத்தி போட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு பின்னாடி அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால I am going to put it here. நீங்க அந்த நோட்ஸ் பாக்குறப்ப எல்லாம் பாத்துக்கலாம். பாருங்க, I want to go, இதெல்லாம் பக்காவா நோட் பண்ணிக்கீங்க. ஆல்ரைட், இப்ப வாங்க. I spend time with my family. இங்க மட்டும் என்ன வரும்? ஒரே ஒரு லெட்டர் மாறும். அவ்வளவுதான். ஒரே ஒரு லெட்டர் மாறும். நான் மேல ஃபில் பண்ணல, நீங்க ஃபில் பண்ணிடுவீங்க. அந்த வில்ல மட்டும் போடுவீங்க. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அருமை. கொண்டு வந்துடலாம். டைம் இருக்கு நமக்கு. ஸ்பென்ட்க்கு மட்டும் verb சொல்லுங்க சார். verb structure. அத ஸ்பெண்ட், ஸ்பெண்டிங், ஸ்பென்ஸ். இங்க இதுதான். இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட். நான் அந்த டெய்லி அனுப்புற இரகுலர் வேற மொத்தம் 5 நிமிஷம் தான் இருக்கும். அதெல்லாம் பாத்துருங்க. அதுல அது பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருப்போம். நீங்க அதை பாத்துருங்க. ரொம்ப 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 முக்கியம். அது ஸ்பெண்டிங். அதுல மொத்தம் 23 வீடியோ வரப்போகுது. அதுல மொத்தமே 23 டைப் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஒரு 4 டைப் பார்த்தா பாக்கி 19 ஈஸியா வந்துடும். வெறும் 4 டைப் தான் கஷ்டமா இருக்கும், பாக்கி 19 டைப் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, ஸ்பென்ஸ். இங்க என்ன தெரியுங்களா? இந்த இது இப்படி போட்டிருக்கேன் இல்லையா? இங்க போட்டிருக்கேன் இல்லையா? இங்க நம்பர் 6 நாளைக்கு பார்க்க போறது. ஸ்பெண்டும் வரும், ஸ்பெண்டிங்கும் வரும். பெயர் சொல்லுங்க, பெயர் சொல்லு. அருமையா நாளைக்கு வாக்கியம் அமைக்க போறோம். ஆரம்பத்துல வேணா கன்ஃபியூசிங்கா இருக்கும், அப்புறம் ஈஸியா இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ரொம்ப இங்கிலீஷ்ல வார்த்தைக்கு பஞ்சம், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதனால ஒரே வார்த்தைய 10 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, 10 விதமா. அதனாலயே நம்ம கொஞ்சம் குழம்பி போவோம். நெக்ஸ்ட் நெருங்கிட்டோம். எகெயின் ஆடியோ கொஞ்சம் பாத்துங்க, எல்லாரும் முடிச்சிடலாம். 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். ஆல்ரைட், நான் இரவு உணவு தயார் செய்தேன். ஆல்ரெடி பண்ணிட்டோம். அப்படியே அந்த டெம்ப்ளேட் இருந்து எடுக்க முடியாது. நான் I made அவ்வளவுதான். ப்ரிப்பேர்டு ரெண்டு ஒண்ணுதான். இரவு உணவு டின்னர்னா சூப்பரா சமைச்சா அதுக்கு பேரு டின்னர். சாதாரணமா சமைச்சாக்கா நைட்டு. சூப்பரா சமைச்சா அதுக்கு பேரு டின்னர். சாதாரணமா சமைச்சா தெரியுமா? சூப்பரா சமைச்சீங்கன்னா, ஸ்பெஷலா சமைச்சீங்கன்னா டின்னரு. நார்மலா சமைச்சீங்கன்னா சப்பர். நோட் பண்ணிக்கிங்க. ஸ்பெஷல் ஈவினிங், ஸ்பெஷல் நைட் ஃபுட், ஸ்பெஷல் ஃபுட். ஓகேவா? நிறைய பேரு சூப்பரா சமைக்க மாட்டாங்க, சப்பரா தான் சமைப்பாங்க. ரைட்?
நிறைய பேர் ரைட். ஏன்னாக்கா அது ஏதாவது ஸ்பெஷல் டே தான் அது. சூப்பர். அப்படி இப்ப பாருங்க, ஸ்பெஷல் ஃபுட் நார்மல் டின்னர் போடலாமா? இப்ப நீங்க நார்மல் நைட் ஃபுட் போடுங்க, ஆர் ஈவினிங் ஃபுட்டு, நைட் ஃபுட், நார்மல் நைட் ஃபுட். ஆல்ரைட், இது வந்து ஸ்பெஷல் நைட் ஃபுட். ரெண்டும் நைட்டு சாப்பிட்றதுதான். டின்னர் முடிச்சாச்சுன்னா ஸ்பெஷலா முடிஞ்சுதான்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை ஆஃப்டர்நூன் மாரி ஸ்பெஷல் ஃபுட்டா இருக்குமான்னு பாருங்க. அது பாருங்க, அது சப்பர். ரைட். நவ் நம்ம அங்க போலாம், குயிக்கா அங்க போயிடலாம். ஐ மேட் டின்னர். நீங்க என்னன்னு ஐ மேக் ப்ரிப்பேர் டின்னர் நீங்க பண்ணிக்கலாம். இதை நீங்க பண்ணிக்க போறீங்க. ஐ வில் மேக், ஏன்னா இது ஆல்ரெடி பண்ணதுதான். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணோம், லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் போனோம், இப்ப டின்னருக்கு பண்றோம். லெட்ஸ் டூ த நெக்ஸ்ட் ஒன். ஆல் ரைட். அடுத்ததும் நம்ம முன்னாடி பண்ணதான், அதனாலதான் தைரியமா நான் சொன்னேன், ஈஸியா பண்ணிடலாம். நான் இரவு உணவு சாப்பிட்டேன். இப்ப போடலாமா? ஐ குயிக்கா சொல்லுங்க. I had ஐ ஹேட் போடலாம், ஐ had ஏட் dinner. போடலாம், ஐ டுக் போடலாம். ஐ டுக் டின்னர். ஸ்பெஷலா இருக்குன்னு நினைச்சுக்கோ, சப்பர் வேணாம், டின்னரே பண்ணிக்கலாம். ரைட். நவ் ரொம்ப சிம்பிள், வில் கோ வித் திஸ். ஆல் ரைட். நான் படுக்கைக்கு சென்றேன். இப்ப பாருங்க, இது ஐ, படுக்கைக்கு பெட். சோ இப்போ டு, படுக்கைக்கு to bed. Going. சென்றேன். இது அப்படியே எக்ஸாம்பிள் பண்ணா, ஐ went to bed. Went to bed. அவ்வளவுதான். அப்படியே மாறும், பொசிஷன் மட்டும் மாறும். அப்படிங்கிறது அருமை. இப்ப பாருங்க, ஐ went to bed. ரொம்ப முக்கியம். நீங்க எனக்கு ஆடியோ கட் பண்ணணும். நீங்க கட் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் திருப்தி, எனக்கும் அப்படியே நிம்மதியா இருக்கும். ஐ go to bed. I will go to bed. Okay. We have couple of minutes. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கு. நான் வந்து இப்ப சொல்லிடுறேன். I'll go to bed. இதான் நான் முடிக்கிற மாதிரி இருந்தது, முடிச்சிட்டேன். 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேணும்னு வாங்கிட்டேன். ஓகே. இப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இது அப்படியே I woke up. பாருங்க, I woke up, I brushed my teeth, I took bath, I prepared breakfast. இது அப்படியே படிக்கணும். அதுக்கப்புறம் இதை படிக்கணும், அதுக்கப்புறம் இதை படிக்கணும். இது முக்கியமா நான் சொல்றேன். பின்னாடி இதை கனெக்ட் பண்ண போறோம். இந்த ஆடியோவை விட்டுறாதீங்க. இது பண்ணணும். 15 வாக்கியங்கள். 1 மணி நேரத்துக்கு ஒரு இடம் நான் ரிமைண்ட் பண்ண, மெடிடேஷன் மாதிரி ரிமைண்ட் பண்ற மாதிரி தான். ஒரே ஒரு வாக்கியம். அப்ப என்ன பண்றீங்களோ, இப்ப நீங்க ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஐ எம் கோயிங், ரைட்? அந்த ஐ எம் கோயிங் எழுதணும். ஐ எம் கோயிங் டு ஆபீஸ். ஐ எம் டிரைவிங். தமிழ்ல எழுதுனா போதும். நீங்க இங்கிலீஷ்ல நம்ம பண்ணிக்கலாம். தமிழ்ல நீங்க எழுதணும், இங்கிலீஷ்ல நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா அதை லிங்க் பண்ணணும் இங்கிலீஷ்ல. எனக்கு 15 வாக்கியங்கள் வேணும் தமிழ்ல. இங்கிலீஷ்ல நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், என்ன தெரியுங்களா, அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். லேட் படுத்துருவீங்க. தமிழ்ல நீங்க உடனே கொடுத்துருவீங்க. தமிழ்ல இருந்து இங்கிலீஷை ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? திங்கிங் லெவல்ல நான் போயிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் திட்டிட்டு இருக்கேன், நான் கோபமா இருக்கேன், தப்பே இல்லை, சொல்லலாம். அதை வந்து கான்சியஸா கொண்டு 15 போதும் எனக்கு. 15 மணி நேரம், நம்ம 9 மணி நேரம் தூங்கிட்டா கவலை இல்லை. இந்த 9 மணி நேரம் தூக்கத்துல நம்ம எழுத வேண்டாம் எதுவும். ஆனா இந்த தூக்கம் இல்லாத ஒரு 15 மட்டும் நீங்க எழுதி எனக்கு கொண்டு வரணும். எனக்கு இது பண்ணும். அப்படியே ஒரு பிக்சர் எடுத்து கூட அனுப்பலாம். ஒரு பிக்சர் எடுத்து tomorrow's class, sir? இல்ல, டே ஆஃப்டர் டுமாரோ. Okay. நாளைக்கு, ஏன்னா உங்களுக்கு இது ஆடியோ கட் பண்றதுக்கே சரியா இருக்கும். சோ டே ஆஃப்டர் டுமாரோ அதை பண்ணுங்க. நாளைக்கு அதை பத்தி நிறைய விஷயம் இருக்கும். சார் எப்படி சார் மறுபடியும் ஒரு சொல்லுங்க சார், புரியல சார். நீங்க இப்ப செந்தில் கேட்டாரா? இப்ப பாருங்க, இன்னொரு 1/2 hour கழிச்சு வீட்டுல சாப்பிடுறீங்க அப்படின்னா, இப்ப நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அதாவது என்ன பண்ணணும்னா, அப்ப என்ன பண்றீங்களோ அதை எழுதணும். நான் சாப்பிட்டு தமிழ்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டிரைவ் பண்ணுங்க. டவுன் ஹைஸ்கூல் வழியா போறீங்கன்னு வச்சுங்க. டிரைவிங், ஐ ஆம் டிரைவிங். நீங்க ஐ ஆம் டிரைவிங். அப்ப என்ன பண்றீங்களோ அது மட்டும் எழுதணும். I am eating. I am thinking. I am saying. இது மட்டும் அப்படியே எழுதுங்க. தமிழ்ல எழுதுங்க, இங்கிலீஷ்ல நம்ம மாத்திக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ்ல எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? நீங்க இந்த 10 பேர் நீங்க 10 வாட்டி எழுதினீங்கன்னா கம்ப்ளீட் இங்கிலீஷா முடிச்சு போயிடுங்க. ஆனா அந்த திங்கிங் லெவல்ல போகணுங்கிறது தான் அது. 15 வாக்கியம் மட்டும் நாளை மறுநாள் நீங்க வந்து கொடுக்கணும். வெரி குட். இது வந்து எனக்கு இந்த ஆடியோ கட் பண்றது மட்டும் இப்ப சொல்லிடுறேன்.
இத ஃபுல்லா படிக்கணும். பாருங்க, நான் கண்பிடித்ததுல இருந்து நான் படுக்கைக்கு சென்றேன் வரையிலும் ஆங்கிலத்துல இது வந்து பாஸ்ட்ல பேசுறது, இது பிரசன்ட்ல பேசுறது, இது ஃபியூச்சர்ல பேசுறது. இது மூணுமே ஒவ்வொரு நம்மளோட வாழ்வியல் ரீதியாவே ஒத்து போறதுதான். சில வாட்டி பிரசன்ட்ல பேசுவோம், சில வாட்டி பாஸ்ட்ல பேசுவோம், சில வாட்டி ஃபியூச்சர்ல பேசுவோம். இது மூணுமே எனக்கு ஆங்கிலத்துல பேசி எனக்கு அனுப்பணும். சார் Yes. ஒரு தமிழ் சொல்லி அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சொல்லிடலாமா? இப்ப நான் கண்பிடிச்சேன்னா ஐ woke up. இதுக்கு மட்டும்தான் தமிழ்ல கொடுத்திருக்கேன். நான் கண்பிடிக்கிறேன், நான் கண்பிடிப்பேன். நீங்க அந்த தமிழ்ல சொல்லணும். அது சாட்டர்டே சண்டேல ஒரு வாட்டி நம்ம சொல்லிக்கலாங்கிறதுக்காக நான் விட்டேன். ஆனா இப்ப உள்ளது ஏன் தெரியுங்களா? அந்த 50 ஆப்ஜெக்ட் வேற நீங்க படிக்கணுமே. நீங்க எவ்வளவு ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை படிக்கணுமே. அதை எனக்கு படிச்சு ஒரு ஆடியோல கட் பண்ணணும். இது எனக்கு ஒரு ஆடியோல கட் பண்ணணும். உங்களுக்கு டைம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் அந்த 15 இது பிளான் பண்ணணும். அப்பப்போ ஒரு ஜேர்னல் பண்ணிக்கணும். ஜேர்னல்னா கையில ஒரு நோட் புக் வச்சுக்கிறோம், அதை மட்டும் எழுதிக்கிறோம். நீங்க எழுதணும். ஜேர்னல் பண்ணாதான் அந்த 15 மணி நேரம் உங்களுக்கு நிக்கும். எங்கேயாவது ஒரு பாக்கெட்ல அந்த காலத்துல இந்த டெலிபோன் நம்பர்ஸ்க்கு இது வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப எல்லாம் செல்போன்ல வச்சுக்கிறோம். டெலிபோன் நம்பருக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு 2-3 நாள் வச்சிருங்க. அது பண்ணுங்க. எனக்கு நாளைக்கு வர வேண்டியது 50 ஆப்ஜெக்ட்ஸ் ஆடியோ பண்ணும். அப்புறம் இந்த இதை வந்து எவ்வளவு 1ல இருந்து 18 இருக்கு. 18 வாக்கியம் இருக்கு. 18, 18, 36, 18, 54 சென்டென்ஸ். அவ்வளவுதான். 54 சென்டென்ஸ் படிச்சு காட்ட போறீங்க. அது படிக்கிற ப்ராசஸ் தான் முக்கியம். எனக்கு அனுப்புறதெல்லாம் அடுத்த விஷயம். பொறுமையா படிக்கணும். சொல்லுங்க. 50 ஆப்ஜெக்ட்னா நீங்க எழுதுறதா சார்? சொல்லுங்க. 54 வாக்கியங்கள் படிச்சு காட்டணும். இதுல ஆடியோ டெய்லி ஆடியோ படிக்கிறோம் இல்லைங்களா? இது படிக்கிறோம். 50 ஆப்ஜெக்ட படிச்சு காட்டணும். நீங்க என்ன எழுதுனீங்களோ படிச்சு காட்டணும். நீங்க எழுதுனீங்க இல்லையா? காலைல எழுதுனீங்க இல்லையா? உங்க பூனா மேம் படிச்சு காட்டினாங்களா? அது மாதிரி படிச்சிருங்க. எனக்கு படிக்கிறோம். ஏன்னா அது ஒரு எக்ஸசைஸ். உங்களை சுத்தி ஒரு 50 ஆப்ஜெக்ட இங்கிலீஷ்ல நம்மளால படிக்க முடியுது, எழுத முடியுது, அதை கேட்க முடியுது. கேட்கிறோம். அந்த கேட்கறது தான் பேச்சை நோக்கி கொண்டு போகும். அவ்வளவுதான். இதெல்லாம் பண்றப்ப இது எல்லாமே பேச்சை நோக்கி கொண்டு போறது. நீங்க பாருங்க அந்த மேஜிக் எப்படி நடக்கும்னு. நீங்க இந்த 60 நாள் மட்டும் ஆடியோ கொண்டு போங்க. 61வது நாள் அந்த மேஜிக் ஆட்டோமேட்டிக்கா. இதை நான் பேசி ரெக்கார்ட் பண்ணி நான் எத்தனை வாட்டி கேட்டது தெரியுமா? ஒரு படத்தை முதல் வாட்டி பார்த்தா எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த படத்தை 10வது வாட்டி பார்த்தா எப்படி இருக்குங்க? அக்கு வேற ஆணி வேற சொல்லுவீங்க. அடுத்த டைலாக் என்ன? 50 வருஷம் கழிச்சுனாலும் நீங்க 10 வாட்டி பார்த்து 50 வருஷம் கழிச்சு கூட நீங்க சொல்லுவீங்க திருப்பி 11 வாட்டி பாக்குறப்ப. அப்படி மனசுல பதிஞ்சிரும். ரிவிஷன்ல தான் எல்லாமே இருக்கு. உங்களால பண்ண முடியும். நீங்க பண்ணலாம். நாளை ஷார்ப்பா 7 மணிக்கு சந்திப்போம். சார் இப்ப ஆப்ஜெக்ட் வந்து